நண்பர்களே, இங்கே ஒரு மேதாவி அண்ணனை பற்றி என்னென்னமோ சொல்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க. அப்புறமா நம்ம மற்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இவர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறார் அப்படின்னு விஜய் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்காப்பா அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் படத்தை பார்ப்பாங்க. இவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். போட்ட காசு வந்துடும் அப்படின்ற மினிமம் கேரண்டி இருக்கும். இருந்தாலும் அந்த ரிஸ்க் கூட எடுக்கக்கூடாது. நம்ம காசு ₹1 கூட நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஏன்னா நடிகனாக இருந்தால் சேஃப் ஜோன். படம் ஓடுதோ இல்லையா, ப்ரொடியூசர் லாபம் வருதோ இல்லையா, ப்ரொடியூசர் இருக்கான செத்தானா பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு சம்பளம் வந்துடும். ஆனால் ப்ரொடியூசராக இருக்கிறது ஒரு படத்தை தயாரிப்பது அப்படின்றது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நல்ல கதையை தேர்வு பண்ணும். ஏன்பா மேதாவி என்ன சொல்கிற? எங்கள் அண்ணனால் நிறைய நஷ்டமா ப்ரொடியூசர்ஸ்க்கு? உனக்கு பதில் நாங்கள் சொல்ல போகிறது இல்லைப்பா. சில ப்ரொடியூசர்ஸ் அண்ணனால் என்ன நடந்துச்சு, அண்ணன் எவ்வளோ என்னென்ன செஞ்சுருக்காரு, ப்ரொடியூசர்ஸ்க்கு நஷ்டம் ஏற்பட்டது யாராலங்கிறத ஒருத்தர் சொல்கிறாங்க. நீயே கொஞ்சம் அஜித் விஜய் வச்சு லாஸ் ஆகிற அவசியமே கிடையாது. குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் லாபம் வரும். ஆனால் வருதானா இல்லை, இடையில நடக்கிற தவறுகள். இதுக்கு அஜித்தோ விஜய் காரணம் அல்ல, டைரக்டர்ஸ் ஒரு காரணம், இடை தரகர்கள் அவங்க ஒரு காரணம். தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற முக்காசி படங்கள் சரியாக போகிறது இல்லை. அதுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஒரு ரீசனா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க சார். இதில் ஆர்டிஸ்டோட டேட் இருக்குது, ஃபண்ட் மொபிலைசேஷன் இருக்குது, ரைஸ் சேல் பண்ணுறது இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ப்ரொடக்ஷன் கட்ட முடியும். இப்போ எனக்கு பிஸ்னஸாக இங்கே பண்ணுற விஜய் படத்தில் எனக்குமே பிரச்சனை வராது. என்னால் ஈஸியாக நான் பார்கென் பண்ண இருப்பேன், மொபிலைஸ் பண்ண முடியும், ஃபண்ட் உள்ள பண்ண முடியும். அது மற்ற ஹீரோ படத்துக்கு இருக்காது. அதான் பண்ணும்போது நான் விஜய் சார் ஃபேன் கிடையாது. விஜய் சாரோட டெய்லி இருக்க அந்த பர்சனல் கேரக்டர் அண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் அ ஹியூமன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரஜினி யாருமே இதை மறுக்க முடியாது. சரி, அப்போ விஜய் யாரை வளர்த்து விட்டாரு? யாராவது ஒரு நடிகரை சொல்லுங்க, இல்லை யாராவது ஒரு காமெடியன் யாரையாவது ஒருத்தரை நீங்கள் சொல்லுங்க. இவர் விஜய்னால தான்ப்பா வளர்ந்தாரு. விஜயனுடைய படம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொன்னால் மண்டையில் ஏறாது, நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கெல்லாம் யார் விஜய் அண்ணாவால் வாழ்ந்தாங்கங்கிறதே இப்போ கொஞ்சம் சொல்ல போகிறாங்க. அதையும் கொஞ்சம் கேட்டுக்கங்க, சரியா? இந்த வந்துட்டாங்க பாருங்க, இவங்கெல்லாம் யாருன்னு கொஞ்சம் முன்னாடி. இந்த கொரியோகிராஃபருக்கும் சரி, அதாவது தளபதி பாட்டு கிடைச்சிராதா, அது கிடைச்சாவே பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா சும்மா லைட்டால அவர் ஒன்று பண்ணுவார், அது ஒரு மாதிரி அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார். நம்ம பண்றதை என்ஹான்ஸ் பண்ணி நம்மள தூக்கி விட ஒரு ஏணி படிக்கட்டா தான் எப்பவுமே தளபதி இருந்திருக்காரு. இதுதான் உண்மை. நான் 3 பாட்டு நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். நிறைய ஹீரோஸ்லாம் சின்ன ஹீரோஸ்லாம் கவுண்ட்லாம் போட எக்ஸ்ட்ரா கவுண்ட்லாம் டெலக்ட் போட அதெல்லாம் சொல்லுங்க அப்படிலாம் கட் பண்ணுவாங்க. நம்ம பேசணும் ஆசையாக இருந்தால் பேசணும். அதில் கட் பண்ணி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் எல்லாம் கட் பண்ணுவோம். நான் விஜய் அதை கட் பண்ணவே மாட்டார். கிரேட் அண்ணன் எதாக இருந்தாலும் நிதானமாக பார்க்குறது. என்ன சொல்றது, தவம் விஜயன், தவம் சினிமாவுக்கு கிடைச்ச தவம் விஜயன் சொல்லுவாங்களே. நான் தவமா இருந்து பெற்றனால கலைத்தாய் விஜயன் தவமா இருந்து பெற்றுச்சு. வேற லெவலில் என்ன அது அப்படியே எனக்கு அவர் சொல்லும் போது அவர் கண்ணே பார்த்தேன். நான் என் கண்ணை கலந்து அவர் கண்ணை பார்த்தேன். அவர் என்னவா நினைச்சாரு தெரியல, அவர் கண்ணே கலங்கிது. இப்போ ஒரு ஜிம்மாசியா பெரிய பெரிய சேரனக்கா எங்களுக்கு தெய்வம் கடவுள் எல்லாமே அவர் தான். இன்னைக்கு நாங்க ஆபீஸ்ல அண்ணன் போட்டோ தான் பெருசா விஜய் நம்ம வச்சிருக்கோம். அந்த காலத்துல எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாங்க எல்லா யூனியன்ல. ஆனா எங்க யூனியன்ல இன்னைக்கு பெரிய போட்டோ தளபதி அண்ணன் போட்டோ. ஏன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் 800 குடும்பங்க இப்ப வாழுது நல்லா. இப்போ நான் பெப்சி வாங்கிக்கிறேன். என்னப்பா மேதாவி கேட்டுச்சா? நீ ஜஸ்ட் ஒருத்தரை தான் கேட்ட, நாங்கள் எத்தனை பேரை இறக்கியிருக்கோம் பார்த்தியா? இதுக்கும் மேலே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஜஸ்ட் சினி இண்டஸ்ட்ரியில். இதை தாண்டி 30 வருஷமாக விஜய் மக்கள் இயக்கம் மூலயமா மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் உனக்கு காட்டுறேன்.